அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரன், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்று இதற்கு மாறான விடயங்கள் தான் எம்மில் நடைபெறுகின்றன. நாம் அடுத்தவர்களை பார்க்கின்றோம். அவர்களுடைய முன்னேற்றங்களை கண்டால் எங்களுக்குள்ளேயே பொறாமை, போட்டி, வஞ்சகம் போன்ற குணங்கள் ஏற்படுகின்றன. பிறரை பற்றி அவதூறு பேசுவது, குறை சொல்வது, புறம் பேசுவது போன்ற இழிகுணங்கள் எல்லாம் எம்மிடையே இருக்கின்றன. நாம் இவை அனைத்தையுமே மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை பற்றித்தான் அல்லாஹ்வும் தன்னுடைய அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றான். நாம் எங்களுடைய சக முஸ்லிம்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய விடயங்களில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது எப்படி என்றெல்லாம் எங்களுக்கு ஹதீஸ்களின் வாயிலாகவும் அல் குர்ஆனின் வாயிலாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால், குறை சொன்னால், புறம் பேசினால், அவர்களிடம் பொய்யுரைத்தால், வாக்குறுதிக்கு மாறு செய்தால், அவர்களை ஏமாற்றினால் எப்படியான தண்டனைகள் எங்களுக்கு இருக்கின்றன. இதன் மூலம் நாம் இன்மை மறுமை இரண்டிலுமே தோல்வியைத்தான் சந்திக்க நேரிடும் என்பதையெல்லாம் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றது. ஆனாலும் நாம் இவற்றை அறிந்தோ அல்லது அறியாமல் கூட இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுகின்றோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அவர் மற்றவருக்கு அநீதி இழைக்க வேண்டாம், அவரை ஆதரவற்றவராக விட்டுவிட வேண்டாம். தன்னுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவனாக ஒருவன் இருந்தால் அவனது தேவையில் உதவிட அல்லாஹ் இருப்பான். ஒரு முஸ்லீமின் கஷ்டத்தை இவ்வுலகில் ஒருவன் நீக்கி வைத்தால் மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவனை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பான். ஒரு முஸ்லிமின் குறையை இவ்வுலகில் மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனது குறையை மறைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 2442வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 2580வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் எதை புரிந்து கொள்ள முடிகின்றது? நாம் எங்களுடைய சக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் கஷ்டப்படும் பொழுது நாம் அவர்களுக்கு அந்த நிலையில் உதவி செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். நாம் எம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கப் போவதில்லை. எங்களுக்கும் வாழ்வில் கஷ்டம் ஏற்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்பவனாக இருப்பான். நாம் அடுத்த மனிதர்களுடைய கஷ்டங்களை நீக்கினால் அல்லாஹ் எங்களுடைய கஷ்டத்தில் எங்களுக்கு உதவியாக நிற்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், பொருள்களை வாங்கும் எண்ணமில்லாமல் பொருளின் விலையை ஏற்றிவிடாதீர்கள், ஒருவர் மீது ஒருவர் கோபப்படாதீர்கள், புறக்கணிக்காதீர்கள், குறை பேசிக் கொள்ளாதீர்கள். உங்களில் ஒருவர் இன்னொருவர் வாங்கும் பொருளை விலை பேச வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்களாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அவனுக்கு இவன் அநீதம் செய்ய மாட்டான், அவனை இழிவுபடுத்தவும் மாட்டான், அவனுக்கு உதவி செய்வதை விட்டுவிடவும் மாட்டான். இரையச்சம் இங்கே உள்ளது என்று கூறி தன் நெஞ்சை 3 முறை சுட்டி காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவனின் தீமையை கணக்கிடுவதில் முஸ்லிமான தன் சகோதரனை இழிவுபடுத்துவதும் சேருகின்றது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது அவனது இரத்தம், அவனது சொத்து, அவனது கண்ணியம் விளக்கப்பட்டதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த ஹதீஸின் மூலமே நாம் எவ்வளவு விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாம் சக மனிதர்களை பாதிக்கும் எந்தவிதமான விடயங்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு முஸ்லிமின் மீது நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் வகையில் அவர்களின் பொருள்களில் விலை ஏற்றிவிடக்கூடாது. அவர்கள் மீது கோபப்படக்கூடாது. எங்கள் சகோதர சகோதரிகளை நாம் எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்கக்கூடாது, குறை பேசக்கூடாது. எந்த ஒரு விடயத்திலும் நாம் அநீதமாக நடந்து கொள்ளக்கூடாது. அது மாத்திரமின்றி அவர்களுடைய மான மரியாதைகளை போக்கக்கூடிய விடயங்கள், தேவையில்லாத அவதூறுகள், அவர்களை பற்றி குறை சொல்லுதல், புறம் பேசுதல், கோல் மூட்டிவிடுதல் போன்ற எந்த ஒரு விடயங்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது. அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தல், கண்ணியத்தை போக்குதல் போன்ற எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
இன்னொரு முஸ்லிமின் மீது அவனது இரத்தம், அவனது சொத்து, அவனது கண்ணியம் விலக்கப்பட்டதாகும் என்று. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 2564வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் எங்களை சுற்றி வாழக்கூடிய எங்கள் அண்டை அயலவர்களாக இருக்கலாம், குடும்பத்தார்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஊரார்களாக எங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் இவ்வாறான விடயங்களில் ஒரு பொதுமை ஈடுபடக்கூடாது. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவர்களுடைய கண்ணியத்தை பாழாக்கும் விடயத்தில் ஈடுபடக்கூடாது. சொத்துக்களை சூறையாடக்கூடாது. ஆகவே இவ்வாறான கெட்ட பழக்க வழக்கங்களை அல்லாஹ் தடுத்துள்ள இவ்வாறான கெட்ட குணங்களை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட குணத்தை தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.